என் தலைவன் வந்துட்டான்டா, என் செல்லக்குட்டி வந்துட்டான்டா. அடாடா ராம சூவக்கல்ற அழகா பாருடா. யோ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே. வாங்க உணர்வா. என்னடா ஒரே சத்தமா? இந்த நான் எதுக்கு இவ்ளோ சீன் போடுது? அவன் பால் பாக்கெட் வாங்க தானே போயிட்டு வரான். ஏதோ 10 வருஷம் பார்க்காத மாதிரில பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கான். Such a nuisance. தலைவா டேய் நாயே, வந்தேன்னு வச்சுக்க. எம்மாடியோ மாட்டினோம்டா இன்னைக்கு. ஐயோ இன்னைக்கு செருப்படி நமக்கு உறுதி. தப்பிக்க ஒரே வழி அடிக்கிற காத்த கல்பிரிட்டா ஆக்கிட வேண்டியதான். காத்து தள்ளி விட்டுருச்சு. கரெக்டா சொல்லணும், காத்து தள்ளி விட்டுருச்சு. காத்து தள்ளி விட்டுருச்சு. காத்து தள்ளி விட்டுருச்சு. என்ன ஆளை காணோம். பாட்டு வாட்டும். டேய் யார் அது உடைச்சது? என்ன பாட்டே தெரியல, என் காலு தான் தள்ளி விட்டுச்சு. ஐயோ நாசமா போன நாக்கே. மாட்டிக்கிட்ட பங்கு. காலு தள்ளி விட்டுச்சுன்னு போட்டா குடுக்குற. ஐயோ என்னடா இவ்வளவு அழகா இருக்க. ஒச்சுச்சோ ஒருவேளை இதுதான் அழகுல சுண்டி இழுக்கிறதோ? ஆட்டத்தை பத்தியா? இல்ல வேற சரியில்லடா உனக்கு. ஓஹோ அப்படியா விஷயம்? இவன் என்னடா இவ்ளோ கஷ்டத்தை வச்சுட்டு இந்த ஆட்டம் ஆடுறான்? அப்ப பாத்துக்க, 4 பேர்த்த போல நல்லா இருந்துட்டா இவன் என்ன ஆட்டம் ஆடுவான். டேய் போடா. ஆஹா மத்தனா நாட்டுக்கோழியா ஃபிஷ்ஷான்னு தெரியலையே. ஒருவேளை ஆட்டுக்கால் சூப்பா இருக்குமோ? என்ன வாசமே வரக்கூடாதுன்னு ஏதோ சீக்ரெட் இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணிருப்பாங்க போலயே. ஆஹா எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண? டேய் என்னடா இது? ஆடி மாசம் இல்ல, அதான் கூழ் ஊத்திருக்கேன். அட பாவிங்களா, என்ன ஓட்டம் ஓடுற? அப்பா மூச்சு முட்டுதுடா சாமி. என்னமா ஆட்டம் காட்டுறான்? டேய் தலை மூச்சு முட்டுதுன்னு சொன்னீங்களே, கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரலான்னு. அதுக்குதான். அடாடா ஓ அக்கறையில் அப்படியே 1/2 கிலோ முட்டைக்கோசை போறேன். அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. என்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த அந்த கடவுளுக்கு லாஸ்டா ஒரு டைம் நன்றி சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணா பண்ணிக்காங்க. சரி ஆசைப்படுற பண்ணிக்க. டேய் எடிட்டர் சாங்க போறா. One eternity later. என்னடா போயிட்டே இருக்கு? இங்க பாத்தீங்களா இவனை? டே குண்டு, போய் படுத்து தூங்க வேண்டியதானடா. போ மம்மி, நீ வேற. இப்படிதான் நேத்து படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல பேய் வந்துச்சு. அச்சோ அப்புறம்? பேய் துரத்த நான் ஓட பேய் துரத்த கண்ணை மூடிட்டு மூச்சு திணற ஓடுனேன் தெரியுமா? ஆனா என்னடியாச்சு? கண்ணை திறந்து பார்த்தா நான் படுத்த இடத்துலயேதான் ஓடிட்டு இருந்திருக்கேன். சோ உட்காந்துகிட்டே தூங்குனா பேய் வந்து எந்திரிச்சு ஓடுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓ அப்படி. அது சரி, அதுக்கே சோஃபா கடியில வந்து உட்கார்ந்துருக்க? பேய் என்ன ஒவ்வொரு இடமா தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சிருமில்ல, அதுக்குதான். கேட்கலாமா? கேப்போ பேபி ஒரு கப்பி. எனக்கு வேண்டாங்க, நான் தூங்கி எந்திரிச்சு குடிச்சுக்கிறேன். கொழுப்பு பத்தி அவளுக்கு டீ பொண்ணு எந்திரி. ஏங்க நான் என்ன டீ குண்டாக்குலையா படுத்திருக்கேன்? எந்திரிக்க சொல்றீங்க? போய் போடுங்க. தோத்துக்கிட்டே இருக்கீங்க. ஹலோ மல்லிகுட்டி, என்ன பண்ற? நம்ம 2வது பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அது என்ன பேபி 2வது குழந்தை? ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு பேரு யோசிக்கல? பேபி நீ தானே ஃபர்ஸ்ட் குழந்தை. சரி நான் அப்புறம் கூப்பிடுறேன், பாய். இந்த ஃபீலிங்ஸும் நல்லாதான் இருக்கு. ஐயோ இவனுங்களுக்கு மத்தியில வாழ்றதுதான் கஷ்டம்னு பார்த்தா தூங்குறதும் கஷ்டமா இருக்கே. ஐயோ எஸ் ஃபைனலி ஐ மேட் இட். அப்படி தாங்க சொல்லணும். என்னடா சாப்பாடு கிடைச்சிருமா இன்னைக்கு? எது கிடைக்குமாவா? கோல பசியில இருக்கேன், ஒழுங்கு மரியாதையா கேளு. ஆஹா அதெல்லாம் தப்பு. ஓனரை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. ஓனர் வீடியோ எடுத்து முடிச்ச உடனே நமக்கு சாப்பாடு போடுவாங்க. ஐயோ இப்பவே எனக்கு தலை சுத்துதே. இது ரொம்ப நாள் ட்ரை பண்ணி ஃப்ளாப்லாம் ஆகி அப்புறம் வந்து இங்க பாருங்க. என்னத்த சும்மா அதை வச்சு டக்குனு சாப்பாடு எடுத்து வாங்க. ஓனர் இந்நேரம் லடாக் ரீச் ஆயிருப்பாரா? இங்கே இந்த வெயில் அடிக்குது,
அங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. கிளம்பி போய் இன்னும் ஒரு நாள் கூட முழுசா ஆகல. ஆனா நான் ரொம்ப மிஸ் பண்றேன் தெரியுமா? பாவம் என்னோட வந்தா ரொம்ப மிஸ் பண்றான் போல. அப்பனே முருகா, உனக்கு தெரியாதுன்னு இல்ல, இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை. குடும்பத்துல பிரச்சனை, ஒர்க்ல பிரஷரு இதெல்லாம் குறையணும்னா திருச்செந்தூர் போயிட்டு வாங்கன்னு ஜோசியர் சொன்னார். என் ஓனர் என்னன்னா உன்னை வந்து பார்க்காம உன்னோட மதிப்பு தெரியாம லடாக்குக்கு ரோட் ட்ரிப் போயிருக்கான். இதுல கரெக்டா 1:35க்கு இன்ஸ்டால ஒரு போஸ்ட், என்ஜாயிங் த டிவைனிட்டின்னு. இதெல்லாம் நீங்க சும்மா விடக்கூடாது காட். ஏதோ சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். எல்லாரும் இப்ப நான் ஜம்ப் பண்ணுவேன் தானே எதிர்பார்த்தீங்க. எதிர்பாராததை எதிர்பார்ந்தேன். எதுக்கு இப்ப இங்க வந்தனால வந்தேன். வந்த சரி, அப்ப இப்ப எதுக்கு போற? பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இதுக்கான ஆன்சரு. கமெண்ட்ஸ்ல தட்டி விட்டு போங்க. மூச்சவ பேச்சவன்ட்டு போனியே, இப்ப புரியுதா? புரியுது. பீட்டுக்கு அடிப்பாங்க வெள்ள, இதோட முடிஞ்சது அவ தொல்லன்னு நினைச்சுக்கிட்டு உன்னை ரிஜெக்ட் பண்ணவ முன்னாடி கெத்தா மாசா டெரரா வாழ்ந்து காட்டணுங்கிற ஃபயரை உள்ள வச்சுக்கிட்டு இப்ப சொல்லு, வாழ்க்கையில நீ என்ன ஆகணும்னு ஆசைப்படுற? அப்பா ஆகணும்னு. இங்க என்ன பண்ற? யோ, ஐஸ்கிரீம் அல்பாய்ஸ்ல போயிருப்பேன் நேரம். ஏய், உள்ள வரீங்களா இல்ல OLXல போறவா? இவங்களை வச்சுட்டு செத்த நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியலையே. என்ன மாதிரி ஊர்த்தி இந்த ஜென்மத்துல உனக்கு கிடைக்க மாட்டா பாத்துக்க. நிஜமா தான் சொல்றியா இல்ல பிராங்க் பண்றியா? ஆமா, எத்தனை டைம் சொல்றது? அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. நான் கூட இவ்வளவு மாதிரி தான் எல்லாரும் இருப்பாங்களோன்னு நினைச்சிட்டேன். இன்னில இருந்து நீ யாரோ நான் யாரோ. ஓ, நேத்து அந்த குடுகுடுப்பக்காரன் நாளையில இருந்து நல்ல காலம் பிறக்க போகுதுன்னு சொன்னது இதுதானோ?